ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog நம்ம வந்து 2025ஓட லாஸ்ட் டே அன்றைக்கி ஷூட் பண்ணதுங்க. ஸோ டிசம்பர் 31 அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நம்ம எல்லாருமே கிளம்பி எங்கே இவ்வளோ ஈகராக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பரபரப்பாக போயிட்டுருக்கிறது வந்து நம்மளோட நியூ இயர் லைட்ஸ் பார்க்குறதுக்காக ஆக்லாண்டில் வந்து ஸ்கை சிட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, முக்கால்வாசி ஆக்லாண்டு வந்து நியூசிலாண்டில் இருக்க நிறைய பேர் வந்து இந்த லைட்ஸ் பார்க்குறதுக்காக எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க. அண்ட் எங்களோட ட்ரெடிஷன் எவ்ரி இயர் வந்து இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். நியூ இயர் அன்றைக்கி எப்போயுமே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து நியூ மார்க்கெட் அந்த ஏரியாவில் வந்து எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊபர் கேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்கை சிட்டி கிட்டே போயிடுவோங்க. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு 31 அன்றைக்கி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கூட்டம், அந்த வைபு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வருஷம் வந்து அந்த கூட்டம் வந்து நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு வந்து அப்படியே யூ மாதிரி கீழே இறங்கி மேலே ஏறுது பெண்டாகி, அது வரைக்கும் நம்ம மக்கள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தாலுமே நிறைய இடத்துலேருந்து வியூ சூப்பராக தெரியுங்க. நம்ம வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட் இயர் பார்த்தோம், அதுவுமே கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வியூ வந்து டூகெதராக வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து எப்போயுமே கிட்ட இருந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். ஸோ தூரமாக இருக்கிறது வந்து எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நம்மளுமே ஒரு சூப்பரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து நின்னாச்சுங்க. லாஸ்ட்டு 3 மினிட்ஸ் இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. 1 ஹவருக்கு முன்னாடி வந்தவங்க எப்படி டைம் போச்சுன்னே தெரில. அண்ட் வந்து நியூ இயர் வர வர வந்து எப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். Happy New Year now. Happy New Year. Happy New Year and prosperous New Year. Welcome 2026. That is nice. Very nice. Wow, that is beautiful.
நியூ இயர் லைட்ஸ்லாம் சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம லிட்டில் டர்க்கிஷ் கெஃபேக்கு வந்திருக்கோங்க. இந்த கெஃபே வந்து கே ரோட்ல இருக்கு. ஸோ இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். மார்னிங் 4:00 5:00 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. இங்க வந்து ஃபுட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கும். அதுலயும் இந்த எக் பிளான்ட்டோட பேஸ் பண்ணி இருக்கிறது வாங்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து திருமுருகன் கோயில், ஒட்டாஹூ சர்ச் ரோட்ல இருக்கிற கோயிலுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்க வந்து பார்க் பண்றதுக்கே சுத்தமா இடம் இல்லங்க. இந்த வருஷம் அவ்ளோ கூட்டம். நானும் கன்டினியூஸா வந்து 3 இயர்ஸா வரேன். ஆனா இவ்ளோ கூட்டத்த வந்து நான் எந்த வருஷமுமே பார்த்தது இல்லங்க. அவ்ளோ ரஷ்ஷா இருந்தது. ஒரு பக்கம் கூட்டம் வந்து அதிகமா இருந்தா கூட, இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தாங்க நியூசிலாண்ட்ல பார்க்க முடியும். மத்த நாள்லாம் இவ்ளோ பேர நம்மளால ஒரே இடத்துல ஒண்ணாவே பார்க்க முடியாது. அதுவும் எல்லாருமே வந்து தமிழ்ல பேசுறவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அண்ட் வந்து எல்லாரும் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ல வந்திருந்தாங்க. அதுவுமே பார்க்க அழகா இருந்தது. அண்ட் தெரிஞ்ச நெறைய பேர வந்து இங்க ஈஸியா பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லாரையுமே நம்மளால வீட்டுக்கு போய் அட்ரஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கோவில்ல வந்து நெறைய பேர் ஃபேமிலியா வந்திருந்தாங்க. அண்ட் அங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு எல்லா வருஷமே சரிங்க லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அன்னதானம் இருக்கும். எல்லாருமே வாங்கிட்டு தரையில உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஏதோ நம்ம ஊருக்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு வைப்பு. அண்டு என்கிட்டயுமே வந்து திவ்யான்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க கோவில்ல வந்து பேசினாங்க. "நீங்கள் பூர்ணிமா தானே? நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க? விலாக்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஊரில் தானே இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்லை சிஸ்டர், இப்போ தான் போட டைம் கிடச்சிது. ஸோ இப்போ அதான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் இருக்கேன்னு." நியூ இயர்க்கு விஷ் பண்ணாங்க. ரொம்ப ஸ்வீட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பட்டிங் யூடியூபராக நம்ம வந்து இப்போ தான் விலாக்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். நம்மளை வந்து ஒருத்தவங்க ஒரு க்ரௌடில் வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணதெல்லாம் வந்து உண்மையாலுமே என்னோட நியூ இயரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெதர் ஆன் கேப் தான் சொல்லணும். வீட்டில் நம்ம எல்லா வெரைட்டிஸும் சமைச்சி சுட சுட சாப்பிட்டா கூட இந்த அன்னதானத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கிறதா நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேங்க. அது என்ன மாதிரி செய்கிறாங்கன்னே தெரியாது. இவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணுவாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து சூடாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணுங்க. அண்ட் வந்து ஒரு 2:00 கிட்ட பார்த்திங்கன்னா 1:30 போல் க்ரௌடெல்லாம் நல்லாவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து திரையெல்லாம் மூடிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. மெயின் சாமி முருகரை மட்டும் நம்மளுக்கு வந்து தர்ஷனுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு இந்த ஸ்பாட்டு கிளிக் ஆச்சுங்க. இதுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கேங் எல்லோரும் ஒன்றா இருந்ததும், எல்லாருமே அதில் வந்து எத்னிக் வியரில் இருந்ததும், இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோங்க. எங்கேயும் இல்லைங்க, ஃப்ளாட் புஷ்ல இருக்க புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பர் அட்டையர் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ட்ரெஸ் கோடு உண்டுங்க. ஸோ நம்ம ஸ்கர்ட் மாதிரியோ இல்லை லாங் டாப் மாதிரியோ ஃபுல்லாக கவர்டாக தான் போகணும். லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரிங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா சிட்டிக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் சூப்பராக பண்ணி ஒரு டெம்பிள் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது. ஏதோ நம்ம வந்து சைனா அந்த மாதிரி போய் இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து அழகாக அந்த ஊதுவத்திலாம் ஏற்றி எல்லாருமே நம்ம ட்ரெடிஷன் மாதிரியே தாங்க நிறைய ஃபாலோ பண்ணாங்க. உள்ளே வந்து ஒரு அழகான புத்தர் இருந்தாருங்க. உள்ளே போனதுமே நம்ம வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு ஊதுவத்தி வேணும்னா நம்ம வாங்கிட்டோம். வெளியில் வந்து ஊதுவத்தி ஏற்றலாங்க. அண்ட் இந்த போர்ஷனுக்கு அடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக வெளியில் போனோன்னா இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. நிஜமாகவே நம்ம ஆக்லாண்டில் தான் இருக்கோமா அப்படின்னு எனக்கு நிஜமாகவே இந்த டவுட் இருந்துச்சுங்க. நான் ஃபோட்டோஸ்லலாம் கூட பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து எனக்கு அங்கிள் ஆண்டியை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. ஸோ எல்லாருமே அன்றைக்கி போயாச்சு. உள்ளே கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி க்யூட்டான புத்தர் ஸ்டாச்சுலாம் வந்து அழகாக வந்து நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போய் ஆக்லாண்டில் இருக்கீங்கன்னா இல்லை ஆக்லாண்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இந்த கோவில் போயிட்டு வாங்க. இந்த கோயில் எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குங்க. மார்னிங் 9:00 ஈவினிங் 3:00 வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 3:00 வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி போயிட்டு வரணும். ஈவினிங்க்கு மேலே ஓப்பனிங் கிடையாது.
ஆல்மோஸ்ட் நம்மளுமே க்ளோசிங் டைம் கிட்ட தாங்க போயிருந்தோம் உள்ளே. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. இங்கேயுமே இவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்கிறதால அங்கங்கே இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த கோவிலில் நீங்கள் செப்டம்பர் மந்த் போனீங்க அப்படின்னா இந்த டெம்பிளில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த செரி பிளாசமாக இருக்குங்க இந்த ட்ரீஸ் எல்லாம். ஸோ ஒரு அழகான பிங்க்கில் வைப்பில் சூப்பராக இருக்கும் அந்த டெம்பிள். நான் ஃபேஸ்புக் பேஜஸில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த இடத்த வந்து அந்த டைமில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்லாண்டில் இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்துமே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வருஷமுமே நியூ இயர்னால் என்னோடய ரிச்சுவல் வந்து நைட்டு போய் லைட்ஸ் பார்க்குறதுங்க. அதுக்கப்புறம் லிட்டில் டர்க்கிஷ் கெஃபேல போய் சாப்பிட்றது. அதுக்கு அடுத்த நாள் வந்து திருமுருகன் கோவிலுக்கு வந்து வரதுங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த புத்தர் டெம்பிளுக்கும் வந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து நியூ இயர் இல்லைங்களா, சரி சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த டேவை வைண்ட் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பிக்குக்கு போயிருந்தோங்க. இங்கேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு ஜாலியாக கமெண்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சூப்பராக ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஐஸ்கிரீம். நைட்டு டின்னருக்கு சாண்ட்ரிகம்க்கு எல்லோரும் வந்தாச்சுங்க. 2025ஓட லாஸ்ட் டேவுமே சரி 2026ஓட ஃபர்ஸ்ட் டேவுமே சரி நம்ம பீப்புளோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணி இந்த நியூ இயரை வந்து பக்காவாக வெல்கம் பண்ணியாச்சுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye.